ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நார்மலா நம்ம பார்க்குற வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரி மாரி இல்லாம, இது வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டோரி. 2007ல ஒரு கம்பெனி வந்து அதிரடியா ஒரு ரெவல்யூஷனரி ப்ராடக்ட்ட வந்து மார்க்கெட்ல லான்ச் பண்ணி, அவங்க வந்து பயங்கரமா மார்க்கெட் பண்ணாங்க. அது எந்த அளவுக்கு ரெவல்யூஷனா இருந்துச்சுன்னா, அதுக்கு அடுத்த வருஷமே டைம்ஸ் மேகசின்ல இன்வென்ஷன் ஆஃப் த இயர் அப்படின்னு அத மென்ஷன் பண்ற அளவுக்கு அது வந்து ரெவல்யூஷனா இருந்துச்சு. அண்ட் அந்த ரெவல்யூஷன் இந்த வீக் முடிவுக்கு வந்துச்சு. ஏன்னா, அந்த கம்பெனி வந்து பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணிட்டாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ டெஸ்டிங் அண்ட் நான் சொல்லப் போற கம்பெனி வந்து 23andMe. அத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க. ப்ரோ, இந்த டிஎன்ஏ டெஸ்டிங்லாம் பழைய டெக்னாலஜி. அத போய் இப்ப பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஆக்சுவலா நீங்க அந்த 2007க்கு முன்னாடி வரைக்கும் நீங்க வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ்ல, இல்ல நீங்க வந்து இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா டாக்டர்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க முடியும். இந்த மாரி தான் இருந்துச்சு. ஆனா இவங்க 23andMe என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2007க்கு அப்புறம் நீங்க அத வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேமாவே ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த வெப்சைட்ல போயிட்டு ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே ஒரு கிட் வரும். அந்த கிட்ட நம்ம சலைவா அப்படியே எச்சைய துப்பி நம்ம அத போட்டு நீங்க அவங்க மெயில் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க வந்து உங்க டிஎன்ஏ ஃபுல்லா சீக்வென்ஸ் பண்ணி, நீங்க எந்த ஊர்லேருந்து வந்தீங்க அப்படின்னு உங்க ஜெனடிக் ப்ரொஃபைலே சொல்லிடுவாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்த புதுசுல பயங்கரமான பாப்புலர் அண்ட் ட்ரெமெண்டஸ் growth. ஏன்னா, அப்போ வந்து டிஎன்ஏ வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் அட்வான்ஸ் அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து நம்ம சாதாரண மக்கள் எடுக்க முடியாது அப்படின்ற நிலைமை தான் இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, டிஎன்ஏ அப்படின்ற ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜிலாம் கிடையாது. அத நீங்க வந்து நார்மலா ஹவுஸ் ஹோல்ட்லயே நம்ம வீட்லயே நார்மலா டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க வந்து கொண்டு வந்துட்டாங்க. இத வந்து இவங்க பாப்புலர் ஆக்கி ஒரு மெயின் ஸ்ட்ரீமை கொண்டு வந்தது தான் இந்த 23andMeயோட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ அமெரிக்காவில் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாடோடிகள் படத்தில் சசிகுமார் வந்து அபிநயாகிட்ட என்ன கேட்பார்னா, உங்க அப்பா பேர் என்னன்னு தெரியுமா? அவங்க அப்பா பேர், அவங்க அப்பா பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்வன்ஸை கேட்டுக்கிட்டே வருவார். அதுக்கப்புறம் வந்து அபிநயாக்கு தெரியாது, அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கும் தெரியாது, அவங்க அம்மா பதில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமும் தெரியாமல் அவர் என்ன சொல்லுவார்னா, இவரோட பேர் வந்து ஐயனார், அவரு பேர் வந்து நல்லு, அதுக்கப்புறம் அவருக்கு பேர் வந்து ரங்கா, அதுக்கப்புறம் அவர் வந்து எங்கேருந்து வந்தாருன்னு தெரியல, அவர் பர்மாலேருந்து வந்திருக்காரு அப்படின்ட்டு ஒரு பெரிய சீக்வன்ஸ் சொல்வார் இல்லையா? இதே சீக்வன்ஸை இங்கே வந்து அமெரிக்காவில் இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க எந்தெந்த ஊர்லேருந்து வந்தீங்க அப்படின்றத வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது ஒரு ஃபன்னாகவே போட்டு எல்லாருமே வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி இது வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேமாவே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இமேஜின் பண்ணுங்களேன், ஒருத்தர் வந்து நான் இந்த பூர்வீகத்தை சேர்ந்தவன் அப்படின்ற மாதிரி மனசில் வந்து நினச்சி வச்சிருப்பார். இப்போது இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பும்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரிப்போர்ட் வரும்போது அதில் வந்து நீங்கள் 20% இந்த பூர்வீகத்தை சேர்ந்தவர், 10% இந்த பூர்வீகத்தை சேர்ந்தவர், அண்ட் ஒரு சில பர்சன்ட் நீங்கள் அந்த பூர்வீகத்தை சேர்ந்தவர், அதுக்கப்புறம் 4% ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர், அப்புறம் 7% இந்தோனேஷியா சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து என்ன அது இந்தியாவில் ஆரம்பிச்சு நீங்கள் பாட்டு இந்தோனேஷியா வரைக்கும் போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சர்ப்ரைசிங்காகவும் ஃபன்னாகவும் இருக்கும் இல்லையா? ஏன்னா இங்கே அமெரிக்காவில் இருக்கிறவங்க முக்கால்வாசி யூரோப்லேருந்து வந்து செட்டில் ஆனவங்க. அதனால் யூரோப்பில் கூட எத்தனை அவங்களோட ஆன்சஸ்டர் ஒரு 100 பேர் அவங்க பரம்பரையில் யார் யார் எந்தெந்த ரீஜன்லேருந்து ப்ரெடாமினெண்ட்லாம் வந்திருக்காங்க அப்படின்ற அந்த பர்சன்டேஜ் வந்து இது வந்து கொடுக்கும். நிறைய பேர் இதை வந்து எடுத்து பார்க்க ஆரம்பித்தாங்க. ப்ரோ, இது வந்து ஒரு ஃபன் ஆக்டிவிட்டிக்காக எடுக்கிறது போது நீ ஒரு ரெவல்யூஷனரி ப்ராடக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இது எந்த விதத்தில் வந்து ரெவல்யூஷனரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து 2 இம்பார்ட்டண்ட்டான யூஸ் இருக்குது. அண்ட் இதை பற்றி நிறைய வீடியோக்கள் வந்து யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. இதில் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, தொலைந்து போன உறவுகளை வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1960, 70, 80 காலகட்டத்தில் இந்த டேட்டிங்லாம் நிறைய வந்து அப்போ பாப்புலர். அண்ட் இப்போ இருக்கிற மாதிரி அப்போ வந்து அந்தளவு கம்யூனிகேஷன் இந்த செல்ஃபோன்ஸ் இந்த இன்டர்நெட்லாம் அப்போ வந்து கிடையாது. அதனால் வந்து பக்கத்து ஊரில் போயிட்டு டேட் பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் வந்து உறவில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தால் அவங்க பிரிஞ்சு போகிற மாதிரி சூழ்நிலை வந்துடும். அதுக்கப்புறம் தேடி போகும்போது அவங்க வந்து இருக்க மாட்டாங்க. இப்போ இருக்க மாதிரி கம்யூனிகேஷன் இல்லாதனால அந்த ஜோடி வந்து பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, 40 வருஷம் கழிச்சு அவர் வந்து சும்மா எதர்ச்சியாக ஃபன்னாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 23andMeல என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பக்கத்து ஊரில் உங்களோட ஒரு பையன் இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மேட்ச் வருது. ஏன்னா இந்த டிஎன்ஏ டெஸ்டிங்கில் நீங்கள் வந்து டெஸ்ட் எடுக்கும்போது நீங்கள் அப்ரூவல் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்கள் டிஎன்ஏ வந்து ரிலேட்டிவ் மாதிரி மேட்ச் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அந்த ஆப்ஷன் வழியாக உங்களுக்கு வந்து பையன் பக்கத்து ஊரில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு பையனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் தேடி கண்டுபிடிச்சு பார்க்கும்போது தான், அதுக்கப்புறம் நீ யார் என்ன எதுன்னு விசாரிக்கும் போது தான், இல்லை இந்த மாதிரி இவங்க தான் எங்கள் அம்மா அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோவெல்லாம் காமிச்சு அப்போ வந்து அவங்க அம்மா இருந்திருக்க மாட்டாங்க, இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓ அப்படியா, இது எனக்கு தெரியாமல் போச்சு, நீ இருக்கிறது எனக்கு தெரியாமல் போச்சு, நான் வந்து எவ்வளோ நாள் தேடினேன், அவங்க வந்து கிடைக்கல, அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை எங்கே போயிட்டாங்கன்னு நினச்சி நான் பாட்டு வந்து வேறு கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்டோரிஸ்லாம் இன்னும் கூட யூடியூப்பில் நிறைய பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி இன்னொரு ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1960ஸில் வியட்நாம் வார் நடந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் ஒரு போர் நடந்தது. அந்த போர் அப்போ வந்து அமெரிக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் போயிட்டு வியட்நாமில் ஒரு கிராமத்தில் வந்து தங்கியிருக்காங்க. அந்த மாதிரி தங்கி இருக்கும்போது ஒரு சோல்ஜர் என்ன ஆகிறாருன்னா, அவங்க பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணோட வந்து பழக்கப்பட்டு அவர் வந்து கொஞ்ச நாள் வந்து அந்த பொண்ணோட உறவில் வந்து இருக்கிறார். ஆனால் என்ன ஆகிட்டு அந்த போர் காரணமாக அவர் வந்து இறந்தும்
வந்தும் போயிடுறாரு. ஒரு 40-50 வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அக்கா அந்த போரில் இறந்து போன அந்த சோல்ஜரோட அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன சர்ப்ரைசிங்கான ஒரு ரிசல்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் வந்து இந்த ஊரில் வசிக்கிறார் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அவங்க வந்து ரிலேட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தங்கச்சியை கூப்பிட்டு அவங்களே டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அதே ஆள் இவங்களுக்கு என்ன ரிலேட்டிவ்னு வந்ததோ அதே பர்சன் வந்து அவங்க தங்கச்சிக்கும் வந்து அவரும் அவங்க ரிலேட்டிவ் அப்படின்ற மாதிரி வருது. அதுக்கப்புறம் யார் என்னன்னு சொல்லி விசாரித்து பார்க்கும்போது தான் அவர் வந்து இல்லை, எங்கள் அம்மா வந்து இங்கே இப்படி இப்படி இருந்தா அப்படின்னும் போது தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஓ ஆமாம் எனக்கு ஒரு அண்ணன் இருந்தார், அவர் வந்து வியட்நாமில் வந்து 1960s இந்த போகிறப்போ அங்கே தான் போய் தங்கியிருந்தார், ஆனால் அவர் அங்கேயே இறந்து போயிட்டார். ஓ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரிலாம் நடந்திருக்கா, அவர் எங்கள் அண்ணனுக்கு சொல்லவே இல்லையே, நீ வந்து என் அண்ணன் பையனா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து நிறைய யூடியூப்பில் இருக்குது. அதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி தொலைந்து போன உறவுகளை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு இந்த 23andMe வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு கேசஸ், அதாவது இந்த ரொம்ப நாளாக வந்து கிடப்பில் கடந்த அந்த கேசஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த 23andMe மாதிரியான வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து யூஸ் ஆச்சு. எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு சில கேசஸில் வந்து டிஎன்ஏ எவிடன்ஸ் இருக்கும், ஆனால் நீங்கள் அந்த சாம்பிளை வந்து ஒரு சஸ்பெக்டோட வந்து மேட்ச் பண்ணாத வழியும் உங்களால் வந்து யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதை எப்படி மேட்ச் பண்ணுறது, அந்த எவிடன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக தேடி பார்ப்பாங்க, ஆனால் கிடைக்காது. 23andMe இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸில் நீங்கள் வந்து உங்களோட டிஎன்ஏ சீக்வன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் வாலண்டரியாக ஒரு சில வெப்சைட்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். அப்படி அப்லோட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பப்ளிக்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷன் மாதிரி ஆகிடும். அதில் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது திடீர்னு வந்து ஒரு பல வருஷமாக சால்வ் ஆகாத கேஸில் இருக்க அந்த ஒரு டிஎன்ஏ வந்து இங்கே ஒன்று விட்டு சித்தப்பாவோட ஒரு 4வது தங்கச்சியோட அப்படிலாம் நிறைய ஒரு கேஸில் இந்த டிஎன்ஏ வந்து மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பெரிய உறவு ஒரு மேப் வந்து வரும். உடனே பார்த்த உடனே வந்து யாருன்னு சொல்லிட்டு விசாரித்து பார்க்கும்போது அவங்க வந்து கோழிக்கு இதுவா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் ஒரு ஃபேமஸான கேஸ் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்டேட் கில்லர் அப்படின்ட்டு இந்த மெத்தட் மூலிமா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் ரீசெண்டாக கண்டுபிடிச்சாங்க. Investigators in California say DNA evidence led them to one of the country's most notorious serial killers. Former police officer Joseph James DeAngelo was arrested yesterday, and he is believed to be the so-called Golden State Killer. ஸோ அமெரிக்காவில் இந்த மாதிரி பல வருஷமாக கிடப்பில் கிடந்த கேசஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் வந்து யூஸ் ஆச்சு. ஓகே ப்ரோ, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எல்லாமே நல்லா தானே போயிட்டுருக்கு, அப்போ எப்படி எதுக்கு வந்து இந்த கம்பெனி பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணிச்சு, ஏன் இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபன் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு, ஆனால் இது ஒரு கார்பரேட் கம்பெனி இல்லையா, அது வளரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து இந்த பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து சும்மா ஃபன்னுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு ஏதாவது வந்து டிசீஸ் வருமா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் இதில் ஒரு ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு ஃபுல் சீக்வன்ஸ் டிஎன்ஏ ஒரு கிளினிக்கலாக இப்போ நீங்கள் டிஎன்ஏ எடுக்கிறதுக்கும் இதுக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருந்துச்சு. அவங்க வெப்சைட்லேயே கூட அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, இதை வந்து அந்த அளவுக்கு ரிலை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க வெப்சைட்லேயே வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா, இதோட ரெப்யூட்டேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக தான் வந்து சேர்ந்தார் விநாயக் அப்படிங்கிற மாதிரி இந்த 2011-12 அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் வந்து பாப்புலர் ஆக ஆரம்பிச்சுது. அப்போ இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி டெஸ்ட் பண்ணுற மாதிரி என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த ஊரில் இருக்க யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து 23andMe டெஸ்ட் எடுத்து பார்த்தேன், நான் வந்து ஆன்ஷியஸ் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபன்னாக போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் வந்து இந்த டெஸ்ட் வந்து 4 வாட்டி எடுத்தேன், 4 வாட்டியும் ஒரே ரிசல்ட் தான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கும் அந்த கம்பெனிக்கும் வித்தியாசம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுலேயே வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அவங்க வந்து டிஎன்ஏ வந்து எல்லாருக்குமே தெரியும் சேமாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும்ட்டு. ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வந்து வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்கன்சிஸ்டன்சிஸ் இருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த அளவுக்கு வந்து சஸ்டெயின் பண்ண முடியல. அவங்க இந்த வாரம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணிட்டாங்க. விச் மீன்ஸ் தட் ஒரு 2007 இது வந்து ஒரு ரெவல்யூஷனரி ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி வந்த ஒரு சகாப்தம் வந்து இப்போ வந்து முடிவுக்கு வந்துடுச்சு. இதனால் வந்து இப்போ கூட இன்றைக்கி வந்த ஒரு நியூஸ் பேப்பரில் நீங்கள் ஒரு வேளை டிஎன்ஏ வந்து 23andMe எடுத்திருந்தீங்கன்னா உங்களோட டிஎன்ஏ ப்ரொஃபைலை நீங்கள் டெலீட் பண்ணிவிடுங்க. ஏன்னா பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அதில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அது வந்து டார்க் மார்க்கெட்டில் போகவும் ஆரம்பிச்சிடும். அதனால் உங்களோட இன்ஃபர்மேஷனை டிஎன்ஏ மாற்ற முடியாது இல்லையா, அதனால் வந்து இது ரொம்ப சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன், இதை வந்து நீங்கள் டெலீட் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் கூட இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் முக்கால்வாசி எந்த ஒரு டெக்னாலஜி ப்ராடக்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அமெரிக்கா வந்ததுக்கப்புறம் வந்து மற்ற நாடுகள் பரவற மாதிரி இப்போ இதே மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட்டு இந்தியாவிலேயே வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அவங்களும் வந்து இன்ஹோம் டிஎன்ஏ டெஸ்ட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நான் வந்து அமெரிக்காவில் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்ததில்லை, இந்தியாவில் இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுத்ததில்லை. பட் இருந்தாலும் இந்தியாவில் நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு ஏதாவது ஃபன்னான ஸ்டோரிஸ் இருந்துச்சுன்னா அது தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, நான் மேலே சொன்ன எல்லா விஷயமுமே என்னோட பர்சனலான அப்சர்வேஷன் தான். உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாட்டா, டேக் கேர், பை பை, அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.